வணக்கம். நான் உங்கள் சரவணன், வழக்கறிஞர். இப்போ நம்ம பல்வேறு அவலங்களை பற்றி பேசுகிறதா சொல்லியிருந்தோம். அதில் முதலாக பேசக்கூடிய ஒரு துறை என்ன அப்படின்னா சிறைத்துறை. சிறைத்துறையில் தப்பு பண்ணிட்டு உள்ளே போயிட்டு பல்வேறு அவல நிலைக்கு ஆளாவாங்க. அதை பற்றி மட்டும்தான் எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சிறை காவலர்கள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் யாரும் இல்லை. அதை பற்றி கேட்குறதுக்கும் ஆள் இல்லை. சிறையில் பல்வேறு ஊழல் நடக்குது, அதெல்லாம் அடுத்து. ஆனால் மெயினான விஷயம், அங்கே பணிபுரியக்கூடிய அந்த சிறை காவலர்களுக்கு பல்வேறு ஆண்டுகள் சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 80 வருடத்தை நோக்கி போகிறோம். ஆனால் அவங்க இன்னும் கொத்தடிமையாக தன்னோட பணி உயர்வை பற்றி யார்கிட்ட கேட்குறங்கிறது தெரியாமல் இன்ன வரைக்கும் இருந்துகிட்ருக்காங்க. இப்போ சிறைத்துறையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 சென்ட்ரல் ஜெயில் இருக்கும், 14 டிஸ்ட்ரிக்ட் ஜெயிலு, 100க்கும் மேற்பட்ட சப்ஜெயில் இருக்குது. ஆனால் இதில் பணிபுரியக்கூடிய அந்த வார்டர்ஸ் சிறை காவலர்கள் கிட்டத்தட்ட ப்ரொமோஷன் இல்லாமையே ரிட்டையர்ட் ஆகுறாங்க, சிறை காவலராகவே ரிட்டையர்ட் ஆகிறாங்க. இதை பார்த்த ஒரு அப்போதைய ஏடிஜிபின்னு நினைக்கிறேன் திருபாதி சார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னப்பா இவங்க மட்டும் அப்படியே ரிட்டையர்ட் ஆகி அப்படியே போகிறாங்களே சிறை காவலராக, இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரொமோஷனில் கொஞ்சம் முயற்சி எடுத்தார். ஆனால் அந்த முயற்சி முழுமையாக எடுக்கப்படலை. இப்போ பார்த்தீங்கன்னா, சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த சிறை காவலர்கள், 2ஆம் நிலை காவலர், ஃபயர்மேன், இவங்கெல்லாம் 25 ஆண்டுகள் 25 ஆண்டுகள்னால் ஒரு காவலராக சேரக்கூடியவர் 25 ஆண்டுகள் ஆன பிறகு அவருக்கு எஸ்எஸ்ஐ என்ற பணியிடம் வழங்கப்படும். அதே நேரத்தில் ஃபயர்மேனுக்கு அதே மாதிரி வழங்கப்படும். அதுக்கெல்லாம் ஜிஓஸ்லாம் இருக்குது. ஆனால் இது சிறை காவலருக்கு மட்டும் இந்த மாதிரி பணியிடம் எதுவுமே வழங்குறதில்ல. அப்போ என்னவாகி ரிட்டையர்ட் ஆகிறாங்க? 30 வருஷம் வேலை பார்த்தாலும் சீஃப் ஹெட் வார்டராகவே ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. அதாவது முதல் தலைமை காவலர், 2ஆம் நிலை காவலராக இருந்தவர் அப்புறம் முதல் நிலை காவலர் ஆவார், அப்புறம் முதல் தலைமை காவலர் ஆவார். ஆனால் அவருக்கு உதவி சிறை அலுவலர் பணியிடம் வழங்க யாருமே நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஐபிஎஸ் அதிகாரியை பார்த்தோம்னா சுனில்குமார் சிங் இருந்திருக்காரு, அமரேஷ் புஜாரி இருந்திருக்காரு, சங்கர் சார் இருந்திருக்காரு. அதற்கு பிறகு இப்போ சந்தீப் ராய் ரத்தோர் சார் இப்போ தான் வந்திருக்காங்க. இது சம்பந்தமாக சிறை காவலர்கள் என்கிட்ட இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்கல. சரி, நான் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அரசோட பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு எனக்கு ஒரு பதில் கொடுக்குறாங்க. சரி, இதை திருப்பி ஃபாலோ பண்ணுவோமே அப்படின்னு 2024 கேட்கல, திருப்பி அதே பதிலை தான் கொடுக்குறாங்க. 26ல் ஒரு பதில் கொடுக்குறாங்க, ரொம்ப ஆச்சரியமான பதில். அது மே 20ஆம் தேதி இந்த மாதிரி சிறை காவலர்களுக்கு பணி உயர்வு வழங்க சாத்தியமில்லை அப்படின்னு அடிஷனல் சீஃப் செக்ரட்டரின்னு நினைக்கிறேன் மணிவாசகம் சார் கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒரு பதிலை. இத்தனை வருஷம் அந்த ஹோம் டிபார்ட்மெண்ட்டை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்களா? 3 ஆண்டுகளாக தூங்கிட்டு இப்போ தமிழக வெற்றி கழகம் விஜய் தலைமையில் ஆட்சி பொறுப்புக்கு வந்தோன்னா அவர் கேட்பாருன்னு சொல்லிட்டு முன்னாடியே முடிச்சிட்டாங்களா? ஏன் அவர்கிட்ட ஒரு கன்ஃபரன்ஸ் கேட்டிருக்க வேண்டியதானே? இந்த பிரச்சனையை என்ன சார் செய்கிறதுன்னு. ஒரு 200 பேர் இருக்காங்க சீஃப் ஹெட் வார்டராக, உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஜெயிலராக கொடுக்குறதுனால என்ன தப்பு? உங்களுக்கு மட்டும் எல்லா ப்ரொமோஷனும் வேணும், நீங்கள் மட்டும் ப்ரொமோஷனில் போயிடுவீங்க. அதே மாதிரி ஐபிஎஸ் ஆஃபீஸரு கீழேருந்து ஏஎஸ்பியிலேருந்து டிஜிபி வரைக்கும் ஆகணும். ஆனால் இவங்களுக்கு எந்த ப்ரொமோஷன் கொடுக்க மறுக்கப்படுறது எப்படி? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன சொல்லுது? எல்லாத்துக்கும் பணி உயர்வில் முறையாக வழங்கணும்னு சொல்லியிருக்கு. அப்படி எந்த உயர்வுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் அதிகாரிகள் அத்தனை வருஷம் இருக்கீங்க? ஒரு 5000 பேர். இது சிறைங்கிறது ஒரு ஜமீன் மாதிரி ஆங்கிலேயர் காலத்துலேருந்து தனியாக ஒரு துறை. ஆனால் அந்த துறையை யாருமே கண்டுக்கிறது கிடையாது. சிறை காவலர்கள் என்கிட்ட சொன்னது, 2 கவர்மெண்ட்டு வந்தாங்க, 2 கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலை. இப்போ இந்த கவர்மெண்ட்டு வருதோ வரலையோ, ஆனால் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களும் நல்லபடியாக ஜெயிச்சு முதலமைச்சராக வந்துட்டாங்க. இப்போ முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த துறையில் முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு இந்த சிறை காவலர்களுக்கு பெரிய செலவு ஒன்றும் எதுவும் ஆக போகிறது கிடையாது. பதவி உயர்வு கொடுக்கறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. பதவி உயர்வு தான் கேட்குறாங்க. ஒரு 2 ஸ்டார் வச்சா நல்லா இருக்குமே நினைக்கிறாங்க. இதை கொடுக்கறது கூட வழி இல்லை. இதுக்கு அதிகாரி இத்தனை அதிகாரி இருக்காங்க, இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத இனிமேல் தமிழக முதல்வர் அவங்கள கேட்கணும். இதை கேட்டு நடவடிக்கை எடுத்தால் சிறை காவலர்கள் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், பார்லிமெண்ட் தேர்தலாக இருக்கட்டும், கண்டிப்பாக சிறை காவலர் குடும்பத்தில் உள்ள ஓட்டு எல்லாமே தமிழக வெற்றி கழகத்துக்கு தான். அதனால இதை முதலமைச்சர் பரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறது எல்லாரோட விருப்பமாகும்.